1. தில்லைவாழ் அந்தணர். அழகிலா விளையாட்டுடையான் ஆலவாயின் வலது பாதம் மண் பதித்து இடது பாதம் விண்பார்க்க அசைந்தாடி திருநடனம் ஆட, அகிலமெல்லாம் தனை மறந்து ஆனந்த கூத்தாட, தேவர்கள் கூட்டமெல்லாம் பக்தி பரவசத்தால் ஆட, திருபுவனம் தானாடி வணங்கும் எம்பெருமான் குடிகொண்ட திருத்தலந்தான் தில்லையம்பதி. தில்லையம்பதியும் சிதம்பரமும் வேறு வேறு அல்ல. சிதம்பரம்தான் ஒரு காலத்தில் சோழவட நாட்டின் முக்கிய நகரமாக விளங்கியது. முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் சிதம்பர திருத்தலம் கட்டப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் மதிப்பிடுகிறார்கள். கட்டப்பட்ட காலம் தெரியவில்லை என்ற கருத்தும் உள்ளது. எதுவாயினும் சோற்றுக்கு பஞ்சமற்ற சோழவட நாட்டில் மக்கள் எந்த படிநிலையில் இருந்தாலும் வாழ்க்கையை வளமுள்ளதாக்கி மகிழ்ச்சியில் மனம் திளைத்தார்கள். நீங்களும் வாருங்கள், தில்லையம்பதியில் கால் பதித்து சற்று தூரம் நடந்து செல்வோம். ஆஹா, பச்சை கம்பளம் விரித்தது போல் பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள், வயல்வெளிகளின் மத்தியில் ஆங்காங்கே களம் அமைத்து நெற்கதிர்களை சிறிய சிறிய கட்டுகளாக கட்டி குடியானவர்கள் தலைக்கு மேல் தூக்கி தரையில் ஓங்கி அடித்து நெல்மணிகளை பிரித்தெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்படி பிரித்தெடுத்த நெல்மணிகளை சில பெண்மணிகள் முரங்களில் அள்ளி எடுத்து காற்றின் திசை பார்த்து லாவகமாக தூற்றி சுத்தப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இந்த புது நெல்லின் மனம் அந்த பகுதி எங்கும் வீசியது. முந்தானையால் தலையை முடித்துக் கொண்டு இளம்பெண்கள் முரத்தில் அள்ளிய நெல்லை தூற்றும் போது விம்மி புடைக்கும் அவர்களின் உடல் அழகை வாலிபர்கள் ரசிக்காமல் இல்லை. அதை அறிந்தும் அறியாதது போல் என்று சிரித்து மகிழும் பெண்களும் இல்லாமல் இல்லை. ஆடுகளையும் மாடுகளையும் குளங்களிலே குளிப்பாட்டி கொண்டு வந்து கொட்டடியில் அவற்றை கட்டினார்கள் சில ஆண்கள். அவர்களுக்கு துணையாக அவர்களது மனைவிமார்களும் பசுக்களுக்கு தீனி கொண்டு வந்து வைத்துவிட்டு கன்றுக்குட்டிகளை அவிழ்த்து விட்டார்கள். அவைகள் ஓடி வந்து தாயின் மடியில் வாய் வைத்து பாலை உறிஞ்சி குடிக்க ஆரம்பித்தன. அவ்வளவுதான். கன்றுக்குட்டிகளை இழுத்து பசுவின் காலிலேயே கட்டிவிட்டு பாலை இவர்கள் கறக்கத் தொடங்கிவிட்டார்கள். பால் பாத்திரம் நிறைந்து நுரையெழும்பி கொப்பளித்த பின்னர்தான் கன்றுகளை குடிக்க விட்டார்கள். இது என்ன சோழ நாடா இல்லை ஆயர்பாடியா என்று வியக்க வைத்தது அப்பகுதி. சற்று தள்ளி நடந்து சென்றால் ஒரு தொழிலாளி ஏரிக்கரையின் ஓரமாக ஒரு புதுமையான வேலையை செய்து கொண்டிருந்தார். 2 பெரும் பானைகள் அடுப்பில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது. நீர் நிரம்பிய அப்பானைகளில் அத்தொழிலாளி சற்று தள்ளி சென்று ஒரு வகையான மண்ணை எடுத்து வந்து அந்த நீரிலே போட்டு கலக்கி அழுக்காகி கிடந்த துணிகளை எல்லாம் எடுத்து பானையில் திணித்து அடுப்பை எரியவிட்டார். சற்று நேரம் கழித்து அவற்றை வெளியே எடுத்து ஏரிக்கரையில் உள்ள கல்லின் மேல் அடித்து துவைத்தார். என்ன ஆச்சரியம்! எல்லா அழுக்குகளும் நீங்கி துணிகள் பளீரென்று பளிச்சிட்டன. உடனே அவற்றை அவரது மனைவியர் நீர்நிலையை ஒட்டி இருந்த புல்தரையில் வெயில் பட காயவிட்டார்கள். அவர்கள் சலவை தொழில் செய்பவர்கள் போலும். அந்த ஊரும் இவர்களை நம்பித்தான் இருக்கிறது. இவர்களும் ஊரை நம்பித்தான் ஒற்றை குடும்பமாக வாழ்கிறார்கள். மற்ற மக்கள் அவர்களை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை. வெறும் மண்ணால் துணிகளை பளிச்சிட செய்து அதிசயம் நடத்தி காட்டினார்கள் அவர்கள். அடுத்து ஒரு வனம். கானகமா இல்லை கவின்மலர் சோலையா என வியக்க வைக்கும் செடிகள், கொடிகள், மரங்கள், மந்தைகள் மேய புல்வெளிகள், ஆங்காங்கே சிறு சிறு தடாகங்கள், அதிலே நீந்தி வரும் அன்னப் பறவைகள், சிறகுகளை விரித்து அங்கும் இங்கும் பறந்து என சத்தமிடும் தேன் சிட்டுகள், ஓங்கி வளர்ந்த கற்பகம், சந்தானம், அரிசந்தனம், மந்தாரம், பாரிஜாதம் என்னும் 5 வகை மரங்கள், அவைகளில் தாவி பறக்கும் குயில்கள், குருவிகள், கிளிகள், தரையில் தாவும் மயில்கள், மான்கள் என அங்கே ஒரு தனி சாம்ராஜ்யமே நடந்து கொண்டிருந்தது.
அவைகளுக்கு அதில் எந்த சட்டங்களும் இல்லை, சங்கடங்களும் இல்லை. இந்த சோலை அழகையும் மந்தகாச மாருதத்தையும் சுமந்து கொண்டிருக்கும் ஒரு சொப்பன உலகம் அது. மாலை நேரத்து மஞ்சள் வெயிலில் குளித்த வண்ணப் பறவைகள் படபடத்து தன் கூட்டத்தை தேடிச் செல்லும் குதூகல உலகம் அது. மறுநாள் வைகரையில் துயிலெழுந்த குடியானவர்கள் தோளில் கலப்பையையும் கயிற்றால் கட்டப்பட்ட காளைகளையும் கையில் பிடித்துக் கொண்டு சென்று கழனியில் இறங்கி பசுந்தாள் உரம் பரப்பி நீர் நிறைந்த நிலத்தை தொழுது உழுது முடித்ததும் நங்கையரின் கஞ்சி களையத்துக்காக காலை வெயிலில் காத்து கிடக்கும் காட்சிகள். உழுது முடித்த கழனியில் நங்கையர் இறங்கி கண்டாங்கியை முழங்காலுக்கு மேல் முன் தொடை தெரிய இழுத்து இடுப்பில் செருகிக் கொண்டு நாற்றுகளை எடுத்து ஒய்யாரமாக பாட்டு பாடிக்கொண்டே நடவு செய்து கொண்டிருந்தார்கள். அவ்வப்போது சேற்றில் சிக்கிக்கொள்ளும் சிவந்த பாதங்களை சேற்றில் இருந்து விடுவிக்க சிறிது சிரமமும் பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதுவும் அழகாகத்தான் இருந்தது. அதனால் குதூகலம் குறையவில்லை. இன்னிசை பாடலில் ஏகாந்தம் அழிந்து இன்ப பெருவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கமுகும் கண்ணலும் தளதளவென வளர்ந்து காற்றில் அசைந்து அசைந்து ஆடல் புரிந்தன. சற்று தூரத்தில் அகிலும் சந்தனமும் காற்றில் கலந்து நறுமணம் பாய்ச்ச எங்கோ ஒலிக்கும் ஓங்கார மனதை வருடி செவிகளில் தேன் பாய்ச்ச ஒரு இன்ப லோகத்திற்கு நம்மை அழைத்து செல்ல கட்டியம் கூறுகிறதோ என்ற எண்ணம் எழாமல் இல்லை. ஆம், இதுதான் தில்லையம்பதி. வேதியரின் வேத முழக்கங்கள் வரவேற்றன. திருநீரணிந்த சிவபக்தர்கள் ஆங்காங்கே ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக நடந்து கொண்டிருந்தார்கள். வைகறை நேரம் என்பதால் இளம் நங்கைகள் தங்கள் வீட்டு வாசலில் கோலமிட்டுவிட்டு நெற்றியில் புரளும் கேசத்தை ஒற்றை கையால் விலக்கிவிட்டு எழுந்து நின்று கோலத்தை கூர்ந்து கவனித்து மீண்டும் அமர்ந்து அந்த கோலத்தில் ஏற்பட்டிருந்த குறைவை சரி செய்துவிட்டு தனக்குத்தானே புன்னகைத்துக் கொண்டார்கள். வீதியெங்கும் மாக்கோலங்கள் பளிச்சிட்டன. என்ன விசேஷமோ தெரியவில்லை. வாசலில் பிள்ளையார் பிடித்து வைத்து மஞ்சள் தூவி குங்குமம் இட்டு உச்சியில் நறுமலர் வைத்து கண்ணை மூடி வழிபட்டு கொண்டிருந்தார்கள். ஒருபுறம் அடவும் ஜதியும் ஒலிக்கும் நாட்டிய நங்கைகளின் சலங்கை ஒலி சிற்பங்களில் காணப்படும் நாட்டிய பெண்களைப் போல் இறுகிய கச்சை அணிந்து தன் உடலழகை அற்புதமாக காட்டி அசைந்து அசைந்து ஆடிப் பழகும் தகதிமி 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 ஜதியின் சத்தங்கள். மறுபுறம் தோற்கருவி, தொலைக்கருவி, நரம்பு கருவி, கஞ்சக்கருவி, மிடச்சக்கருவிகளின் சங்கமங்கள். இவைகளை எல்லாம் மிஞ்சும் வகையில் ரிக், யஜுர், சாமம், அதர்வனம் என்னும் வேதங்களின் ஒலிகள் ஒரு புறம். இதைத் தொடர்ந்து மந்திரம், வியாக்கரணம், நிகண்டு, சந்தோபிசிதம், நிருக்தம், ஜோதிடம் எனும் வேத அங்கங்களும் அரங்கேறிக் கொண்டிருந்தன. எல்லாவற்றிற்கும் மேலாக தில்லையம்பதி பொற்சபையில் ஆனந்த கூத்தாடி திருநடனம் புரிந்து கொண்டிருந்தார் வெள்ளைப்பிறையணிந்த வேணிபிரான். நெற்றியில் நீரணிந்த முன்குடுமிச் சிறார்கள் கைகளில் கொம்புகளை சுழற்சி வீரக்கடி நடனம் புரிந்து கொண்டிருந்தார்கள். லோக ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவன் கொண்டு வந்து இத்தில்லையம்பதியில் திணித்து விட்டானோ என்று எண்ணும்படி கலை, கல்வி, பக்தி, வீரம் என அனைத்தும் அங்கே கொட்டி கிடந்தன. இந்த கலை, கல்வி, பக்தி, வீரம் என்ற நான்கும் தான் ஒரு நாட்டின் ஆணிவேர்கள். இதுதான் பதி. தில்லையம்பதி எனும் சிதம்பரம். திருவாலங்காட்டில் ரத்தின சபை, மதுரையில் வெள்ளிச் சபை, திருநெல்வேலியில் தாமிரச் சபை, குற்றாலத்தில் சித்திரச் சபை, சிதம்பரத்தில் பொற்சபை, கனகசபை. இதனை காத்து திருப்பணி புரிபவர்கள் தான் வேத சைவ பிராமணர்கள் என்னும் தீட்சிதர்கள், அதாவது தில்லைவாழ் அந்தணர்கள். அந்தணர்கள் வேறு யாரும் அல்ல, அறவோர்கள். கற்பனையை கடந்து
ஒளி வடிவமாக விளங்குகின்ற நடராஜ பெருமானை சேவிக்கின்ற அந்தணர்கள் மொத்தம் 3000 பேர். அறநெறியும் ஆண்டவன் பக்தியும் ஆன்ற ஒழுக்கும் சிவநெறியும் தவறாத சீலர்கள். இவர்கள் தில்லை 3000வர் என்றே அழைக்கப்படுகிறார்கள். ஆதியில் இவர்கள் சோழ மன்னர்களுக்கு சடங்குகள் செய்பவர்களாயிருந்து முடிசூட்டு விழா சடங்குகளையும் செய்து வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை அறியும் போது இவர்கள் எப்போதும் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் மட்டுமே உலா வருபவர்கள் என்பதையும் உணர முடிகிறது. அதே நேரம் தில்லை வாழ் அந்தணர்கள் எவ்வகையில் சிறந்தவர்கள் என்பதை அறிய புராணத்தில் சொல்லப்படுகின்ற கருத்துக்களையும் உள்வாங்க வேண்டும். ஒரு சமயம் மகாவிஷ்ணு திருப்பாக்கடலில் சயனித்துக் கொண்டிருந்த வேளை அவரை தாங்கிக் கொண்டிருந்த ஆதிசேஷன் மகாவிஷ்ணுவின் கணம் சற்று கூடிவிட்டதை உணர்ந்து அதை பற்றி மகாவிஷ்ணுவிடமே, சுவாமி, தங்களிடம் ஒன்று கேட்கலாமா என்று துணிந்து கேட்க, அதற்கு நம்பெருமான் நாராயணர், ஆதிசேஷா, எதுவாக இருந்தாலும் கேள். பரந்தாமனின் உடல் இன்று சற்று கனமாக எடை கூடிவிட்டதாக உணர்கிறேன். அதன் காரணத்தை யாம் அறிந்து கொள்ளலாமா? நீ சொல்வது உண்மைதான் ஆதிசேஷா. தில்லை நடராஜரின் திருநடனத்தைக் கண்டேன். அது என்னை பரவசப்படுத்தியது. அதை விடுவதற்கு மனமின்றி நெஞ்சிலே நிறுத்தி ரசித்து ஆனந்தமடைந்து கொண்டிருக்கிறேன். இப்போது தில்லை நடராஜரும் என்னுள் இருப்பதால் நீ என் ஒருவரை மட்டுமல்ல, இருவரையும் சுமந்து கொண்டிருக்கிறாய். அதனால் இப்போது கணம் கூடுதலாகத்தான் உணர்வாய் என்று கூறி புன்னகைத்தார். ஆதிசேஷனின் ஆர்வம் அதிகரித்தது. உலகளந்த பெருமானின் உள்ளத்தை கொள்ளை கொண்ட தில்லை நடராஜரின் திருநடனத்தை தானும் காண வேண்டும் என்ற அவா மேலோங்கியது. சுவாமி, நானும் அத்திருநடனத்தை காண இயலுமா என்று பகவானிடம் கேட்டார் ஆதிசேஷன். அதற்கு நம்பெருமான், ஐயனே, அது அவ்வளவு எளிதான காரியமல்ல. வேண்டுமானால் நான் உனக்கு ஒரு உபாயம் சொல்லுகிறேன். நீ இப்போதே பூலோகம் செல். அங்கே தில்லை அம்பதியிலே வியாக்கிரபாத முனிவர் என்பவர் ஏற்கனவே இந்நடனத்தை காண தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். நீயும் அவரிடம் சென்று நட்பு பாராட்டி தவம் மேற்கொண்டால் உனக்கும் நடராஜரின் நடன தரிசனம் கிடைக்கும் என்று மகாவிஷ்ணு ஆதிசேஷனுக்கு ஒரு உபாயத்தை சொல்கிறார். ஆதிசேஷனும் பரம ஆனந்தம் அடைந்து அத்திரி முனிவருக்கும் அனுசியா தேவிக்கும் மகனாக பிறந்து பதஞ்சலி முனிவராக வடிவெடுத்து வியாக்கிரபாத முனிவரோடு சேர்ந்து தவம் புரியலானார். இருவரின் தவத்திற்கும் பலன் கிடைத்தது. ஆம், ஒரு தை மாதம் வியாழன் அன்று ஏற்படும் பூச நட்சத்திர தினத்தில் இறைவனின் ஆனந்த தாண்டவ தரிசனம் அவர்களுக்கு கிடைத்தது. புலங்காகிதம் அடைந்த அவர்கள் இறைவனிடம், இனி இந்த தாண்டவத்தை காணாது நாங்கள் எந்த படியும் செய்யோம் என்று வாக்களித்து ஆனந்தப்பட்டார்கள். எம்பெருமான் திருக்கைலாயத்தில் இருந்து நடனமாட புறப்பட்டு வரும் கோலமே இந்த பிரபஞ்சத்துக்கே பெரும் திருவிழாவாக அமையும். அப்படி இருக்க சிவபெருமானுடன் தேவர்களும் பூதகணங்களும் முனிவர்களுமாக தில்லையம்பதி நடராஜரின் நடனத்தை காண 78,000 பேர் பூலோகம் வருகின்றனர். இதில் 3000 பேர் தீட்சை பெற்று பூஜிக்க கூடியவர்கள். தீட்சை பெற்று பூஜிப்பதினாலே அவர்களுக்கு தீட்சிதர்கள் என்ற பெயர். இந்த 3000 அந்தணர்களுக்கும் தொகை அடியார்கள் என்ற பெயரும் உண்டு. இறைவனின் திரு நடனம் கண்டு மகிழ்ந்த அனைவரும் கைலாயகிரிக்கு புறப்படும் போது தில்லையம்பதி கூத்தார் அந்த 3000 தீட்சிதர்களையும் தில்லையம்பதியிலேயே தங்கி திருப்பணி செய்யும்படி பணித்தார். அதனால் அங்கேயே தங்கிய தீட்சிதர்கள்தான் தில்லை வாழ் அந்தணர்கள். அவர்களுக்கென்று ஒரு நீதி ஏற்பட்டது. அப்படி தீட்சை பெற்ற
கிரகஸ்தர்கள் தான் பூஜை செய்ய தகுதியானவர்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டது. ஸ்திரீகள் அனைவரும் தில்லை அம்பதியின் எல்லை தாண்டி செல்லக்கூடாது என்ற சம்பிரதாயம் ஏற்பட்டதால் கொள்வன கொடுப்பவையெல்லாம் அவர்களுக்குள்ளேயே முடிவு செய்யப்பட்டது. அவர்களுக்கென்று ஒரு தனி சமுதாயம் கட்டமைக்கப்பட்டது. இந்த தீட்சிதை பெற்ற அந்தணர்கள் எப்படி மேன்மையானவர்கள் என்பதை விளக்கவும் ஒரு புராணம். ஒரு சமயம் லோக சுபீட்சத்திற்காக பிரம்மா ஒரு யாகம் நடத்துகிறார். அதற்காக தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் அழைப்பு விடப்படுகிறது. அப்போது 3000 தில்லை வாழ் அந்தணர்களுக்கும் அழைப்பு விடப்பட்டது. முதலில் இறைப்பணி செய்வதன்றி வேறு பணி எமக்கில்லை என்று கூறி மறுத்தார்கள் அந்தணர்கள். அப்போது பதஞ்சலி முனிவர் 3000 அந்தணர்களிடமும், நீங்கள் பிரம்மதேவன் யாகத்திற்கு சென்று வரும் வரை நடராஜரை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறுகிறார். அதன்படி பிரம்மாவின் அழைப்பை தட்டி கழிக்க முடியாமல் அவர்கள் அனைவரும் யாகத்தில் கலந்து கொள்வதற்காக செல்கிறார்கள். யாகம் நிறைவு பெற்று தில்லை அம்பதி திரும்பும் வேளையில் அவர்களுக்கு என்று அளிக்கப்பட்ட பரிசில் ஒன்று அதிகமாக இருந்தது. அதாவது யாரோ ஒரு அந்தணர் வாங்கவில்லை. 3000 அந்தணர்களில் ஒரு அந்தணரை காணவில்லை. அதாவது 2999 அந்தணர்கள் இருக்கிறார்கள். எண்ணிக்கையில் வராத அந்த ஒருவர் யார் என்று எண்ணி அனைவரும் திகைத்து நிற்கும் வேளையில் தில்லை அம்பல நடராஜர் திடீரென தோன்றி தானும் தீட்சிதர்களில் ஒருவன்தான் என்று திருவாய் மலர்ந்தருளினார். அதாவது தில்லை 3000 அவரும் ஒருவர், எப்படி என்று கேள்வி எழுந்தபோது இறைவன், கைலையிலே இருந்ததும் நான் தான், தில்லையம்பதிக்கு வந்ததும் நான் தான், இங்கு உங்களுடன் உள்ளதும் நான் தான் என்று மகிழ்ச்சியோடு பதில் சொன்னார். தில்லை வாழ் அந்தணர்களுடன் இறைவனே ஐக்கியமாகிவிட்டார் என்றால் தில்லை வாழ் அந்தணர்கள் தனி சிறப்பு பெற்றவர்கள் தானே. அவர்கள் இறைவனிடம் ஆழ்ந்த பக்தி செலுத்தி எவ்வகை குற்றமும் இல்லாமல் மானமும் பொறுமையும் காத்து மனையறம் நடத்துபவர்கள் என்பதிலும் செம்மையான உள்ளம் கொண்டவர்கள் என்பதிலும் எந்த ஐயமும் இல்லை. இவர்கள் பிரம்மயாகம், தேவயாகம், மானுடயாகம், பிதுர்யாகம், பூதயாகம் எனும் 5 இல்லற யாகங்களையும் செய்யக்கூடியவர்கள். சரியை கிரியை யோக ஞானம் அறிந்தவர்கள். இவைகளை தாசமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் எனவும் அறிந்து செயல்பட்டவர்கள். சரியை மூலம் சாலோக பயனையும், கிரியை மூலம் சாமீப பயனையும், யோகத்தின் மூலம் சாரூப பயனையும், ஞானத்தின் மூலம் சாயுச்ச பயனையும் அடையும் வழிமுறைகள் அனைத்தையும் அறிந்தவர்கள். அழகு, குணம், ஆயுள், குலம், சம்பத்து, வித்தை, விவேகம், தனம் என்னும் அஷ்ட பாக்கியங்களும் அடைய பெற்றவர்கள். தில்லைவாழ் அந்தணர் தம்மடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரரே சொல்லிவிட்ட பிறகு தில்லைவாழ் அந்தணர்க்கு வேறு வியாக்கியானம் தேவையில்லை. அவர்களின் பெருமையும் பக்தியும் புகழும் கலியுகம் உள்ளவரை வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலம். சுபம்.